ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். திருவிளையாடல் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்னா, அந்த திருவிளையாடல் திரைப்படம், அதில் இருக்கிற ந நடித்த நடிகர்களுடைய உணர்ச்சிமிக்க நடிப்பு, நகைச்சுவை இதெல்லாம் ஒரு அழியாத காவியம் தானே இல்லையா? ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் அந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சின்ன பகுதியும் டச் பண்ணலான்னு இருக்கேன். மெயினாக திருவிளையாடல் புராணத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். திருவிளையாடல் புராணம்னா என்ன? அதோட மூலக்கதை எது? எதுலேருந்து அது வருது? எந்த புராணத்துலேருந்து அது எழுதப்பட்டது? அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் கொடுக்கலான்னு இருக்கேன். இன்னொரு வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். முருகனுடைய பிறப்பு, அவதாரம், அதாவது அவருடைய சூரசம்ஹாரம் வரைக்கும் அந்த முழு காவியத்தையும் உள்ளடக்கின ஒரு புராணம் வந்து ஸ்கந்த புராணம். சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது வந்து உண்மையிலே மிகப்பெரிய புராணம், அது அளவு வகையில் பார்த்தோம்னா. அந்த புராணத்துக்கு கீழே பல சம்ஹிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. என்னென்னா சனத்குமார சம்ஹிதை, சுத சம்ஹிதை, சங்கர சம்ஹிதை, வைஷ்ணவ சம்ஹிதை, பிரம்ம சம்ஹிதை, சௌர சம்ஹிதை அப்படின்னு சொல்லிட்டு பல சம்ஹிதைகள் வருது. இந்த சங்கர சம்ஹிதை, ஒவ்வொரு சம்ஹிதைக்கு கீழேயும் பல மகாத்மியங்கள் வருது. அதில் சங்கர சம்ஹிதைக்கு கீழே ஹாலஸ்ய மகாத்மியம், அருணாச்சல மகாத்மியம், ஸ்கந்த மகாத்மியம் அப்படின்ற பகுதிகள்லாம் வருது. இதில் அந்த ஹாலஹஸ்ய மகாத்மியம்னு வருது இல்லையா, அதோட தமிழாக்கம் தான் பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம். அதை திருவாலவாய் மகாத்மியம்னு கூட சொல்கிறது உண்டு. ஸோ இதுதான் அதோட ஒரு சின்ன பேக்ரவுண்ட். பரஞ்சோதி முனிவருங்கிறவர் வந்து 16-17 நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த மாபெரும் காப்பியத்தை நம்மளுக்கு தமிழில் கொடுத்துருக்கார். சரி, இப்போது இந்த திருவிளையாடல் புராணத்தில் திருவிளையாடல் புராணத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்குது? முதல்ல மதுரை காண்டம் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் கூடல் காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் திருவாலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது காண்டம் இருக்குது. இந்த ஒவ்வொரு காண்டத்துலேயும் பார்த்தோம்னா, மதுரை காண்டத்தில் 1லேருந்து 18 படலங்கள் இருக்குது அதில் மொத்தம். அப்புறம் 2வது கூடர் காண்டத்தில் 19லேருந்து 48வது படலங்கள் வரைக்கும் அதில் இருக்குது. 3வது திருவாலவாய் காண்டத்தில் 49வது முதல் 64வது படலங்கள், கடைசி படலம் வரைக்கும் இருக்குது. கடைசி படலம்ங்கிறது வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த திருவாலவாய் காண்டம், அதாவது 3வது காண்டத்தில் 52வது படலம் தான் தர்மிக்கு பொற்கிழி அளித்த படலம். நம்ம ஃபேமஸாக சினிமாலெலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து இதில் தான் வருது. இப்போது சினிமாவை பற்றி ஒரு சின்ன தாட் ப்ராசஸ். ரொம்ப நல்ல படம், கதை வசனம்லாம் அதுக்கு ஈடே கிடையாது. தலைமுறையை தாண்டி, ஜெனரேஷனை தாண்டி எவ்வளோ வருஷம் ஆனாலும் நிற்கும். அதோட நகைச்சுவை எந்த ஜெனரேஷன் பீப்புளையும் சிரிக்க வைக்காமல் இருக்காது. அதுலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த படத்தை பார்த்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சமயத்தில் எனக்கே கூட தோணும், இது என்ன, இது ஒரு கேள்வி. பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையா? இந்த சந்தேகம் மன்னருக்கு வந்து அதை வந்து புலவர்கள் கிட்ட கேட்டு தீர்க்க சொல்வாரா? இப்படி ஒரு சந்தேகம் அவசியமா? இதுக்கு ஒரு அரச சபையா? இதுக்கு வந்து ஒரு புலவர் கூடு சபையா? அப்படின்னு சொல்கிற சந்தேகம் நம்மள பல பேருக்கு வந்திருக்கலாம், எனக்கும் வந்திருக்கு. ஆனால் அது உண்மையை ஆராய்ச்சி பார்க்கும்போது அதோட டைமென்ஷனே வேறு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, 52வது படலத்தில் தான் தர்மிக்கு பொற்கிழி அளித்த படலம்னு சொல்லிட்டு வருதுன்னு சொன்னேன் இல்லையா. அதில் 2 பாடல்கள், ஒன்று வந்து 2513வது பாடல், அப்புறம் 2514வது பாடல். 2 பாடலையும் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு சின்ன விளக்கமும் நான் சொல்கிறேன். முதல்ல 2513வது பாடல் அது என்ன சொல்கிறதுனா, ஐயுறு கருத்தை யாவாராயினும் அறிந்து பாடல் செய்யுனர் அவர்க்கே இன்ன 1000 செம்பொன் என்ற கையுறை வேளான் ஈந்த பொன்கிழி கை கொண்டு ஏகி மெய் உணர்ப்புலவர் முன்னா தூக்கினார் வினைசை மாக்கள். அதாவது ஐயுறு கருத்தை யாவாராயினும், சந்தேகத்தை உண்டாக்கிய கருத்தை, விளங்காத பொருளை யாராக இருந்தாலும் அதன் பொருளை உணர்ந்து பாடுபவர். அதாவது இங்கே நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டிய மன்னன் வந்து தன்னோட சந்தேகத்தை வெளியில் சொல்லி, அதாவது பெண்களோட கூந்தலுக்கு வந்து இயற்கையிலே மனம் இருக்கா இல்லையா, இதுதான் என் சந்தேகம், இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லலை. அது கொஸ்டின் இஸ் வெரி வெரி ட்ரிக்கி, ப்ளீஸ் கான்சென்ட்ரேட்.
கொஸ்டின் என்னென்னா, என்னுடைய மனசில் ஒரு சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை பற்றி பாட்டு எழுதுகிறவங்களுக்கு பரிசு. புரியுதா? அவர் வந்து தன்னோட சந்தேகம் என்னன்றதை வெளியில் சொல்லலை. ஹீ டசன்ட் வாண்ட் ஆன்சர் ஃபார் தட் டவுட்டு. அந்த சந்தேகத்தை பற்றி பாட்டு எழுதுகிறவர்களுக்கு பரிசு அப்படிங்கிறது தான் அறிவிப்பு. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி? ஏன் இந்த மாதிரினாக்க, மன்னருடைய மன ஓட்டத்தை யார் ரொம்ப அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை. ஹி வாண்டட் டு நோ. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, 2 பேருக்கு நடுவில் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கெமிஸ்ட்ரின்றது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அந்த 2 பேர் யாராவனா இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், 2 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆஃபீஸில் பாஸும் அவருடைய டீம் பர்சனும் இருக்கலாம், அல்லது குரு சிஷ்யனாக இருக்கலாம், எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாகனா இருக்கலாம். 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்ட், மியூசிக் டைரக்டருக்கும் பாட்டு எழுதுறதுக்கும் கூட சொல்லலாம். ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் அதை ஸ்பெசிஃபிக்காக கன்வே பண்ணாமலேயே அவர் என்ன சொல்கிறாருன்னு ஒரு மன ஓட்டத்தை அந்த இன்னொருத்தர் புரிஞ்சுப்பார். இது உண்மை. அதனால்தான் இப்போது நிறைய நான் இப்போ சொன்ன க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, குரு சிஷ்ய பரம்பரையெல்லாம் பார்த்தோன்னா, குரு என்ன சொல்கிறாருன்றது அந்த கண்ணசைவிலேயே அவரோட மன ஓட்டத்தை வச்சே இந்த சிஷ்யனால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி இருந்தால்தான் அந்த 2 பேருக்கும் ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பாண்டிய மன்னன் வந்து தன்கிட்ட யார் க்ளோஸாக இருக்காங்க, யாரால் தன்னுடைய மன ஓட்டத்தை புரிஞ்சிக்க முடியறது அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் அறிவிப்பே. ஸோ அவர் வந்து அவருடைய டவுட் வந்து பூவுக்கு வந்து பெண்களோட கூந்தருக்கு ஏற்கனவே மனம் இருக்கா இல்லையான்றதை யார் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்கங்கிறது கிடையாது. ஸோ அது ஓகே, அவர் அறிவிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது? அடுத்த பாடல் 2514 பாடல். வங்கத்தார் பொருள் போல் வேறு வகை அமை கேள்வி நோக்கி சங்கத்தார் எல்லாம் தம்மில் தனித்தனி தேர்ந்து தேர்ந்து துங்கத்தார் வேம்பன் உள்ளம் சூழ் பொருள் துழாவி உற்ற பங்கத்தார் ஆகி எய்த்துட படரரு மனத்தர் ஆனார். அதாவது இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு புலவர்கள் வந்து தங்களது பல வகையான கல்வி அறிவுகளை கொண்டு அதை ஆராய்ஞ்சுக்கிறாங்களாம். வணிகர்கள் அரிய பொருட்களை ஆராய்வது போல ஒவ்வொருவரும் தனித்தனியாக அதன் பொருளை தேடினர். ஆனால் யாருக்கும் விடை கிடைக்கல. அதனால்தான் கடைசியாக வெளியில் வந்து அந்த அறிவிப்பை வெளியில் விட்டு, அதுக்கப்புறம் தருமி வந்து அதை பாட்டை வந்து சிவன் எழுதி கொடுத்து, அதெல்லாம் வருது, சிவன் எழுதி கொடுத்து அந்த பாட்டை காமிச்சு பரிசு வாங்கிட்டு போகிறார். இது வந்து மன்னன் அறிவித்த பரிசோட பேக்ரவுண்ட். சரி, தருமி ஏன் அந்த பரிசுக்கு அவ்வளோ தேவையாக இருக்க பரிசுக்கு? இன்ஃபேக்ட் அந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்கா, தர்மின்ற புலவர் வந்து தன்னுடைய ஏழ்மையோட காரணமாக அந்த பரிசுக்கு அலையிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. தர்மின்றவர் வந்து இந்த திருவிளையாடல் புராணம் பிரகாரம் அவர் ஒரு ஏழை பிராமணர். நம்மளுடைய சனாதன தர்மத்தில் யார் யாகம் வேள்வி செய்யறதா இருந்தாலும் திருமணம் ஆனவர்கள் தான் செய்ய முடியும், திருமணம் ஆகாதவர்கள் செய்ய முடியாது, யோக்கியதை கிடையாது. இந்த குறிப்பிட்ட கேரக்டர் தர்மி வந்து திருமணம் ஆகாதவர். பட் அவருக்கு யாகம் செய்யணும், வேள்வி செய்யணும்னு ஆசை. அது காரணமாக திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறார். ஆனால் கையில் காசு இல்லை. அதுக்காக காசை தேடுறார். ஸோ அது வந்து ஒரு மாதிரி காமெடியாக ஆகிடுது. ஆனால் அந்த 2 கேரக்டரும் சரி, அந்த இதில் வர மன்னர் கேரக்டரும் சரி, இதில் வர தர்மி கேரக்டரும் சரி, ரொம்பவும் ஆழ்ந்த அர்த்தங்கள் உள்ள ஒரு படைப்பு. ஸோ அந்த நகைச்சுவை வேறு, திரைப்படம் வேறு. நம்ம ஆக்சுவலாக திருவிளையாடல் புராணத்தில் என்ன இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.